மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்எம்எம்எஸ் தேர்வுக்கான கணக்கு பாடங்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்கள். பாபு என்பவர் 8% தனி வட்டி வீதத்தில் 8200 கடனாக பெற்று 10,824 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளவு? அதாவது பாபுன்றவர் 8,200 கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்கி அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 2 வருஷமோ இல்லை 1 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ 5 வருஷமோ கழித்து 10,824 கொடுத்துருக்கிறாராமா, அசலும் வட்டியும் சேர்ந்து. அப்படின்னாக்கா எத்தனை வருஷத்தில் இவர் இந்த தொகை, அதாவது 10,824 கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே அசல் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். அசல் கொடுத்துருக்குறாங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்குறாங்க, அவர் திருப்பி செலுத்தின தொகை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டு கொடுக்கல. எத்தனை வருஷம் அவர் வட்டியாக சேர்த்து இந்த 10,824 கொடுக்கலன்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு அவருக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுவோம். சரியா? இப்போ அவர் கொடுத்த தொகை 10,824. அவர் கொடுத்த தொகை 10,824. சரியா? அசல் 8,200 வாங்கியிருக்கிறாரு. சரியா? இப்போ இதை கழிப்போம், டிஃப்ரென்ஸ் எடுப்போம். கழிச்சா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 4 இருக்குது. 4க்கு 4 0 4, 2ல் 0 போச்சுனாக்கா 2, 8ல் 2 போச்சுன்னா 6, இங்கே மேலே 0 இருக்குது, கீழே 8 இருக்குது. பக்கத்துலேருந்து கடன் வாங்கினா 10 மாறும். 10ல் 8 போச்சுன்னா 2. அப்போ 2,624 வட்டி மட்டும் கட்டியிருக்கிறாரு. சரியா? சரி, இப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, தனி வட்டி நமக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். தனி வட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? தனி வட்டி ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் Pன்றது பிரின்சிபல், அதாவது அசல், Nன்றது வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸு. சரியா? அது வருஷம், எத்தனை வருஷத்துக்கு வட்டின்றது. R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, டிவைடட் பை 100. இதுதான் அந்த ஃபார்முலா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,200. அப்போ இந்த Pன்ற இடத்துக்கு பதிலாக 8,200 போட்டுக்குவோம். சரியா? 8,200 இன்ட்டு இந்த Nன்றது அப்படியே வச்சுக்குவோம். நம்ம Nன்றது ஒரு வருஷம், Nன்றது ஒரு வருஷத்துக்கு. சரியா? Rன்றது 8% வட்டி வீதம் டிவைடட் பை 100. சரியா? 100. இப்போ இதை சுருக்குனா ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். சரியா? இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்போ இங்கே 82 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இதை மேலே இருக்கிறது எல்லாமே பெருக்கிட்டாக்கா ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். 82 1ஆல் பெருக்குனாக்கா 82 தான். அப்போ இதையே அடிச்சுட்டு 82 இன்ட்டு 8 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 82 இன்ட்டு 8, 8 2 16க்கு 6, மீதி 1, 8 8 64, 8 8 64, 64 1 65. அப்போ 686 ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் வருது. சரியா? இவர் மொத்தம் எத்தனை வருஷம் எவ்வளோ கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2,624 வட்டி மட்டும் கட்டியிருக்கிறாரு. சரி, அவர் எத்தனை வருஷத்துக்கு அப்போ அதை கட்டியிருப்பார்? இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்தே செக் பண்ணலாம். ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணும்பொழுது தோராயமாக நம்ம கணக்கு பண்ணும்பொழுது 600 அப்படின்னும்பொழுது தோராயமாக கணக்கு பண்ணும்போது ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4 வருஷத்துக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 4 வருஷத்துக்கு செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 656 4ஆல் பெருக்கணும். 656 4ஆல் பெருக்கி பார்க்கலாம். 656 இன்ட்டு 4. சரியா? 6 4 24க்கு 4, மீதி 2, 6 5 20, 20 2 22, மீதி 2 தான். மீதி 2, 6 4 24, 6 4 24, இது ஒரு 2 26. அப்போ 2,624 2,624 டோட்டல். அதை வந்துருச்சா? கணக்கு நம்ம 2000 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ அவர் எத்தனை வருஷத்துக்கு அவர் வட்டி கட்டியிருக்கிறாருன்னா 4 வருஷத்துக்கு. இதுதான் இதுக்கான ஆன்சர். 4 வருஷம் கழித்து அவர் இந்த 2,624 வட்டி ப்ளஸ் 8,200 அசலோடு சேர்த்து 10,824 கட்டியிருப்பார். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம என்எம்எம்எஸ் கணக்குகளை போடணும். சரியா? இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா
தனி வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்துட்டு பிஎன்ஆர், அதாவது பிரின்சிபல்னா அசல், பின்னா பிரின்சிபல், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸு, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்க சார், எனக்கு இந்த ஃபார்முலாவாக எனக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எவ்வளோ அசலோ அந்த அசல் எவ்வளோ வட்டி வீதமோ அந்த வட்டி வீதம், எத்தனை வருஷமோ அதை வந்துட்டு வட்டி, அசல், வட்டி இன்ட்டு வருஷம், இது மூணுத்தையும் மேலே போடணும். அசல் மேலே போடணும், வட்டி வீதம் மேலே போடணும், எத்தனை வருஷத்துக்குன்றதை மேலே போட்டு வகுத்தலில் 100 போட்டிங்கனாக்கா இந்த ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கிறேன். அசல் கொடுத்துருக்குற அசலையும் வட்டி வீதத்தையும் வருஷத்தையும் வந்துட்டு பெருக்கி 100ஆல் நீங்கள் வகுத்துட்டீங்க அப்படின்னா தனி வட்டி கிடைக்கும். தனி வட்டி ஒரு வருஷத்தினுடைய தனி வட்டி, ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நாம் தெரிஞ்ச அளவுகளை தெரிஞ்ச நம்பர்ஸை வச்சுக்கிட்டு தெரியாத அந்த அவங்க கேட்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்த கணக்கில் நம்ம சந்திப்போம்.